வணக்கம் வாருங்கள். அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்த வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடி அந்த நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 9ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 ஆண்டோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போல வேடம் நிகழ்ச்சிகள் சிந்தனை நேரம், தொடர்ந்து பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் இடம்பெறுகின்றது. நேற்று விடப்பட்ட மற்றும் தகவல், அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் இடம்பெற்றுக் கொள்ளும். பகுதி 1 இரா அபிஜகோரியவர்கள், தொடர்ந்து நகுலா சிவநாதன் அவர்கள் இணைய காத்திருக்கின்றார்கள். கவித்தலைப்பு என்னது? போனும் போராட்டமும். நல்லா போடும் போராட்டம் போட வைக்கிறதுன்னு நினைக்கிறது. போனும் போராட்டமும் நல்லா இருக்கு. அந்த தலைப்பாக இடம்பெறுகின்றது. தொடர்ந்து மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போல 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். அதே நேரம் இன்று மகரந்த சிதறல் 8 மணிக்கு 7 மணிக்கு முற்றத்து மலர்கள் யார் என்று வருகின்றார்? யார் வர இல்லை, யாரை பற்றி, யார நினைவு? அம்மாண்டு போட்டிருந்தாங்க. ஆரம்மா அப்பா குட்டி அவர்கள் ஆறு அம்மா ஆண்டு போட்டிருந்தாராம். நேவிஸ் பள்ளி சொல்லலாம். அந்த அம்மாவை தான் பார்த்தது. அப்பா குட்டி அவர்களது நினைவாக இன்றைய நாள் எடுத்து வருகின்றார்கள். ஆகவே எல்லோரும் சேர்ந்து நீங்கள் நாங்கள் நேற்று நிறைய பேசியிருந்தவன் நம்ம இந்த நாள் பேசிக்கொள்ளலாம். பாலம்பேல் பிள்ளையோட வணக்கமாங்க. இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா உற்சாக. நீங்களும் தானே? நாங்களும் அதே நிலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் நம்பி சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் பேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களாலும் நீங்கள் அவர்களை தினமும் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு அந்தந்த கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்துறை இலக்கம் சவரி 432 சொல்லிக்கொண்டு பழமை போல புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-11 முடிய புதிய ஏற்பாட்டில் 357வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இவர்களுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய இயேசுவுக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவனுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் இயேசுவை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது இயேசுவினுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசுவே ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசவுமான
மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. இன்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றார். மேலும் இவைகள் இயேசுவினுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அப்பொழுது அவரை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரர். இயேசுவை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றார். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளைக்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளைக்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருப்பார். இயேசுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, ஆளாட்டுவார், தீராட்டுவார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், தீராட்டுவார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. ஆமென். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. இரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்பான பரலோக தகப்பனே, இயேசு ராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் அவருடைய கொடான கோடியான சுருக்கம் ராஜா. எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் செலுத்துவேன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டு இருக்கின்றார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் ஒரு சமூகம் அவரோட கூடவே இருந்து அடித்தவன் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேதி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தவன் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தினாமல் நீங்கள் பாதுகாப்பாகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை செலுத்தி வந்தாப்பனே. தொடர்ந்து கூட ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. நன்றி வந்தாப்பனே. மற்றும் ஒரு பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும்
அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்திலான இதில் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க பாவங்களை மன்னித்து விட்டதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி உண்டாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் வினாடியும் ஆடி பாய்ந்த கரம் அவர்கள் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்தவர்கள் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி இங்கே தினமும் அவளை ஆசீர்வாத வருகமைக்காக நன்றி உண்டாப்பனே. மற்றும் பாவத்தில் அழிவ குடும்பம் கையில் செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வருடத்தவர்கள் ஜெபிக்கிறேன் சொல்லி சோரி. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வணக்கம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள் என்கின்றது திருப்பாடல் 72. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1757 கிறிஸ்து பிறப்பு காலம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனிதர் எட்ரியன் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எமக்காக மண்ணுலகில் அவதரித்த இந்த இறைமகனை நாம் வாழ்த்தி பாடும். Venite, venite in Bethlehem, natum vedet presem angelorum, venite adoremus, venite adoremus, venite adoremus Dominum. Om Shekrelicto Humileat Cona Ocati Pastore Apropero Venus Ovanti Crodu Pestinomus Venite adoremus, venite adoremus, venite adoremus Dominum. அன்பான உறவுகளே, 2 மாத சுவையினத்தில் இருந்தபடியால் இந்த பாலந்திரப்புக்காக பாட வேண்டிய இந்த பாடலை பாட முடியாமல் போய்விட்டது. ஆகவே இன்றைய தினத்திலே இது லத்தீன் பாட்டாக இருந்தது. நேற்று முன்தினம் தமிழில் பாடினேன், இன்னும் நாளைய தினம் பிரெஞ்சில் பாடுகின்றேன். நன்றியோடு வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளுக்கு ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. வாழ்த்தொலியாக ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 இருந்து 22 வரை. அக்காலத்தில் இயேசு தூயாவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லோரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார்.
இறைவாக்கினர் ஏசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதி இருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் இயேசுவையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் பணி தொடக்கம் என்பதை இன்றைய நற்செய்தியிலே புனித லூக்கா அவர்கள் அழகாக தந்திருக்கின்றார்கள். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் நிச்சயமாக மறைநூலை வாசித்தார்கள். மோசே முதல் இறைவாக்கினர் வரை இறைவன் வழங்கிய வாக்குகள் எல்லாம் எப்போதும் நிறைவேறும் என்று காத்திருக்கின்றனர். ஆனால் மறைநூலை இயேசு வடிவில் உயிரோடு வந்து இந்த மறைநூல் வாக்குகள் நிறைவேறின என்று சொன்னபோது அந்த மக்கள் அதை நம்பவில்லை. ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பிலும் அவருடைய வாழ்விலும் இவர்கள் சந்தேகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். மெசியா வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த மெசியா இவர்தான் என்று சொல்லி அவர்களுக்கு இடரலாயிருந்தது. ஆதலால் எப்போதும் ஒரு எதிர்மறையான நினைவுகளை கொண்டிருந்த இந்த மக்களுக்கு இவர் மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கு தயக்கம் இருந்தது. காரணம், இவருடைய அந்த வருகையானது இவர் பிறந்த பிறப்பு அந்த நசரேத்தூர் மக்களுக்கு இவரும் எங்களை போன்ற ஒரு மகன் தானே என்ற அந்த நினைப்பும், யோசேப்பின் மகன் கன்னிமரியாளின் மகன் தானே என்றும் அவர்கள் இடரல் பட்டு கொண்டிருந்தனர். ஆகவேதான் இயேசுவின் மறைநூலில் நிறைவு என்பதை ஏற்க அவர்கள் மறுத்தனர். மறைநூலை அவர்கள் வாசித்த முறையும் அதனை அவர்கள் புரிந்து கொண்ட விதமும் கேள்விக்குறி ஆகின்றன. மறைநூலில் வெளிப்படும் இயேசுவின் வெளிப்பாட்டில் இறைவன் நமது வாழ்வை வாசித்து அதில் அவரது வாக்குகள் நிறைவேற நம்பிக்கையுடன் அனுப்பதே சிறந்த ஞானமாகும். ஆண்டவரின் ஆவியார் அருள்பொழிவு செய்யப்பட்ட ஏசையா இறை வாக்கினரின் செய்தி தன்னில் நிறைவேறியதாக இயேசு இங்கே நற்செய்தியிலே முழக்கமிடுகின்றார். யோர்தான் ஆற்றங்கரையில் திருமுழுக்கு பெற்ற போது தூயாவியாவர் அவர் மீது இறங்கி வந்தார். அதன் பின் ஆவியானவர் இயேசுவை பாலவனத்துக்கும் பணி வாழ்விற்கும் விட்டுச் செல்லுகின்றார். நாமும் திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியை பெற்றுக் கொண்டுள்ளோம். நம்மில் குடிகொண்டுள்ள தூய ஆவியின் துணையால் தெளிந்த மனநிலையை பெற்றவர்களாக, பரந்த சிந்தனை உடையவர்களாக, சினம் கொள்ள தாமதிப்பவர்களாக, இரக்க குணம் உடையவர்களாக, நேர்மைக்கும் உண்மைக்கும் சான்று பகரக்கூடியவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நற்செய்தி வழியாக. அப்பொழுது நம்மில் குடிகொண்டிருக்கும் தூய ஆவியானவர் நம்மை உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் அன்புக்கும் இட்டு சென்று வழி நடத்துவார். ஆகவே அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே நல்ல ஒரு சிந்தனை நமக்கு தரப்பட்டுள்ளது. இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டுமாக நாளைய தின நற்சிந்தனையோடு உலகத் தமிழ் மொழி நாள் மாதத்தில் நன்றியோடு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். ரஜினி அல்பன்சர் வணக்கம். வணக்கம் வாணிமோகனுக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்று நாம் அனைவருக்காகவும் வேண்டுவோம். ஏனெனில் மக்களை படும் துயர் கண்ணோக்க வேண்டும் என்றும் நாம் எவருக்கு உதவி செய்கின்றோம், எதில் நம்பிக்கை வைக்கின்றோம், நமக்கு அது சுமையா சுமை இல்லையா? சிறுவன் ஒருவன் நடக்க இயலாத தன் தம்பியை தூக்கி கொண்டு விளையாட்டு மைதானத்துக்கு சென்றார். அதை கண்ட பெரியவர் ஒருவர், தினமும் இப்படி இந்த சுமையை தூக்கி கொண்டு வருகின்றாயே,
உனக்கு வலிக்கவில்லையா என்று கேட்கின்றார். அதற்கு அவன் சுமையல்ல என் தம்பி என்று சிறுவன் கூறுகின்றான். அன்பு சுமைகளை சுகமாக மாறுகின்றன அல்லது அன்பின் சுமை சுகமாகிறது. நாம் எடுத்துக்கொள்ளும் தேயத்தில் தான் இருக்கின்றது நமக்கு சுமை எப்படி என்று. எனவே நாம் சுமையை சுமையென்று பாராது எடுத்துக்கொள்ளுவோம். இதோ மது அடிமை இறைவாயேற்பாயென்னை, இதோ உமது அடிமை உணர்வை கொணர்ந்து உயிரை கொடு என்னை இழந்திருப்பேன். உணவை கொணர்ந்து உயிரை கொடு என்னை இழந்திருப்பேன். உம்மை அடைந்து உன்னில் கலந்து உறவாய் நிலைத்திருப்பேன். இதோ உமது அடிமை இறைவாயேற்பாயம். இதோ உமது அடிமை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் அல்சரன் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், டேவிட் ஆண்டனி அவர்களுக்கும், ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், இதனை இணைந்து நிற்கின்ற தார்ஜினி சன் அவர்களுக்கும், நேவிஸ் அம்மா அவர்களுக்கும் சற்று தாழ்மையான வேண்டுகோள். நேவிஸ் அம்மா, உங்களுடைய பூச்செண்டு உங்களுடைய முகத்தையே மறைக்கிறது, சற்று இறக்கி வையுங்கள். இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஒரு துறவியிடம் 2 பேர் வந்தார்கள். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், சாமி, நான் பெரிய பாவம் செய்து விட்டேன். என் மனம் அதை நினைத்து தினமும் வேதனை அடைகிறது. நான் செய்த பாவத்திற்கு மீட்பு உண்டா என்று கேட்டான். அடுத்தவன் துறவியிடம் சொன்னான், சாமி, நான் அவனை போல இந்த அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், ஏமாற்றுக்கள், துரோகங்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன். என்னை தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா சாமி என்று கேட்டான். துறவி சிரித்துவிட்டு முதலாளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி கொண்டு வா என்றார். 2ஆம் அவனிடம், நீ போய் இந்த கோணி பை நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். 1ஆம் அவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். 2ஆம் அவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அந்த இடத்திலே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். 1ஆம் அவன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். 2ஆம் அவன் தயக்கத்தோடு, சாமி, இவ்வளவு கற்களையும் நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலே திரும்பவும் வைக்க முடியும் என்று கேட்டான். அதற்கு துறவி, முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து மீட்படைவதற்கான வழியை தேடிவிட்டான். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதபடி நீ இருக்கிறாய். உன் பாவச் செயல்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்பு சுலபமாக கிடைத்துவிடும், ஆனால் உனக்கு தான் மீட்பு கடினமானது என்று கூறினார். மனிதர் செய்யும் பாவத்தின் தன்மையை பொறுத்துத்தான் அவற்றின் கனாகனமும் வெளிப்படும். எப்படி இருப்பினும் பாவம் பாவம்தான். ஒரு வார்த்தை ஒருவரை குறையாக கூறினால் அல்லது சற்று தாழ்த்தி அவரை தாக்கினால் இவருக்கு அது ஒரு பெருசாக தெரிவதில்லை.
அது ஒரு சாதாரண பாவமாக இருக்கிறது. சிலரை தூஷண வார்த்தைகளினாலே ஏசுவார்கள், அவர்களுக்கு இது சாதாரணமாகி இருக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொண்டவர்கள் பாவம் பெரிய வேதனை அடைவார்கள். ஆகையினாலே பாவத்தை பற்றி அறியாமல் தெரியாமல் இருக்கும் போது, அவைகள் பாவம் இல்லை என்று எண்ணும் போது அவைகள் கனமான பாவங்களாக அவர்களிடம் வந்து சேருகின்றன. இவற்றை நினைவில் கொண்டு இன்று நாம் நல்லதொரு தீர்மானத்தை எடுப்போம். மற்றவர்களையோடு பேசுவதற்கு, அணுகுவதற்கு எத்தனையோ தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றன. நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடி வாழ்த்து சொல்லுவார்களா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள், வாசலிலே வந்து நின்று என்னுடைய பிள்ளை ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்குமா, என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி செல்லுகின்ற உள்ளங்கள், இன்றைய நாளிலே இந்த தளத்திலே பணிபுரிகின்ற ஒவ்வொருவரும், இது இறைவனுடைய பணி என்பதை தெரியாமலே செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், இதனை நெறிப்படுத்துகின்ற தாங்கள் அனைவருக்கும் இறையாட்சியின் அருளும் ஆசையும் நிறைந்திருக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். சிறிய ஒரு கேள்வி அண்ணாவிடம். இப்போ பாலன் அண்ணா இப்போ சொன்னவர் தான் சிந்தனை கேட்டீங்க தானே? ஓ, அதில் வந்து அந்த வார்த்தை அது சரியா? அவர் சொல்கிறார் அப்படி என்னால் பைபிளில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் வாசிப்பேன் அப்படி என்று சொல்கின்றார். அப்போ நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தை. இப்போ நீங்கள் சொன்னது போல் வேறொரு சொல்லலாம். அதுவும் சொல்வதும் எனக்கு தெரியலை. அந்த பெண் ஆக்கப்பட்டதே ஆண்களால் தான், பெண்ணாக போகல. ஆனால் அவர் ஓமண்டு சொல்லிட்டு திரும்ப நேற்றெண்டைக்கெல்லாம் அதே வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். அது சரியாக இருக்குமா? பைபிள்ல இருக்கிற வார்த்தையை நாங்கள் மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு ஆளுக்கு நீ பல்லை அடித்து பல் சேதம் அடைந்தால் அவனுடைய பல்ல புடுங்கண்டுதான் இருக்கு. அந்த சொற்பதம் அது அந்த காலம் அந்த தேவைகளுக்குரியதை ஒழிய அது இந்த காலத்துக்கு உரியது இல்லை. ஆகையினாலே இந்த காலத்திற்குரியதாக நாம் பேச முடியுமே ஒழிய அந்த காலத்திற்குரியதாக பேச முடியாது. அவ்வளவுதான். அதை தற்பொழுது விவிலியத்திலே இருந்து பெற்றுக்கொண்டு நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம், அந்த வார்த்தையை பெற்று நாம் மாறிய காலத்துக்கு எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய அதை அப்படியே பாவிக்கிறது கொஞ்சம் கடினமானது. விளங்கல் எது கடினமானது? அதில் இருக்கிறது அந்த சொல்ல. பைபிள்ல இருக்கிற சொல் அதை மாத்தையில, அதாவது எழுத்துல இருக்கிற சொல் அது எத்தனையாம் ஆண்டு, 2000 ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்ட அந்த வார்த்தை இந்த காலத்திற்கு ஒத்து வராது. ஆகையினாலே அந்த வார்த்தையை வாசிக்கின்ற நீங்கள் இந்த காலத்திலே எவ்வாறு நீங்கள் மனநிலையை கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்குரிய ஒரு எண்ணத்தை தருவதுதான் அந்த வாசகமே ஒழிய அப்படியே பாவிப்பது அல்ல. சரி, ஓகே. சொல்ல வரேன். இப்ப நம்மட பைபிள்ல அப்படி இல்லை. அந்த வசனத்தை இப்ப வேற அந்த சொல்ல வேற இந்த கதைக்கிட்ட மாதிரி வேற மாதிரி மாத்திட்டாங்க. அதுல அவங்க பழைய காலத்துல வாசிச்ச அந்த இதை வாசிக்கிறது தான் அங்க வாய்மோனவர் இருக்கிறாரு. அப்படி வாசிப்பது சரியா? இப்ப நாங்க அப்படி வாசிக்கிறது இல்லை. நாங்க எங்கிற பைபிள்ல அப்படி இல்லை தானே இப்ப இந்த காலத்துக்கு. அதாவது விவிலியம் காலத்திற்கு காலம் பலரோடு கூடி, அதாவது பெரிய பலரோடு கூடி, தனிய கத்தோலிக்கம் என்பதல்ல, மற்ற மறைவல்லினர்களோடும் கூடி மாற்றங்களுக்கு உள்ளாகிறது.
சில வேளை பழைய விவிலியத்தை அவர் வைத்திருந்தால் அதே சொற்பதம் இருக்கும், அதை எடுத்து புதிய விவிலியத்தை வைத்திருந்தால் நல்லதாக இருக்கும் என்பதுதான் இன்றைய இளைய என்னுடைய. சமுதாயத்துக்கு அது கொஞ்சம் விருப்பமா தெரிஞ்சால் தவிர்க்கலாம் தானே, அந்த சொற்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அவர்களை தவிர்த்துக் கொண்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சொல்ல போடலாம் அவர்கள். அது எடுத்து வாசிக்கணும் இல்லை தானே. அது இந்த காலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அவரோட இதுல இருக்கிறவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் சகலமா தான் இருக்கும் சொல்ல கேட்கும் போது. அதான் ஆமாம், நாங்களும் சொல்லிவிட்டோம். இனி இதுக்கு மேலே சொன்னால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதானே. ஆமாண்டார் திரும்ப அதையே தொடர்ந்து கொண்டு வரார். அதுக்கு பிறகு வரதும் போடலாமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த சொல்ல தைப்பது நல்லதான்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்புறம் கேட்டுக்கொண்டிருக்கிற சின்ன பிள்ளை கூட இதுக்கு என்ன என்னன்னு கேட்டால் அதுக்கு வேறு பதில் சொல்ல வேணும் என்ன. அண்டால் இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட இதை சொன்னால் அடிதான் வாங்கணும் பிறகு. என்ன இப்படி தான் கேட்டாங்கல்ல. சரி, வாருங்க நேவி சுல்சரல் வேணும். நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம் நேவி சுல்சரலே. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமுகன் அவர்களே. உற்சாகமாக இருக்கிறீங்களா? மகிழ்வாக சாமிங்க. ஆமா, உங்களை கூட பார்க்கவே உற்சாகமா தான் உங்களுக்கு இருக்குது. ஆள் இல்லை சரியா? பூத்தா தெரியுது. பூத்தான் தெரியுது. நான் இல்லை ஒரு கொஞ்சம் வச்சுக்கண்டா சரி. நீங்கள் நெட்டில் வச்சிங்க அது மாதிரி வச்சுக்கண்டா சரி. சரி, ஓகே ஓகே ஓகே, நன்றி. அந்த கட்டு நன்றியா? இல்லை இப்போ சரி, ஓகே. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாள் எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சு நேரத்துடன் 1572 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இன்றைய காலகட்டத்தில் நாம் பல இறை வாக்குகளை கேட்கின்றோம், படிக்கின்றோம். நமக்கென கடவுளால் தரப்பட்ட வசனம் என பெருமை பாராட்டிக் கொள்கின்றோம். ஆனால் அந்த வாக்குக்கு ஏற்ப, பெருமைக்கு ஏற்ப நாங்கள் வாழ்கின்றோமா என்னில் இந்த இறை வாக்கு நிறைவேறிட்டு என்று என்னால் சொல்ல முடிகின்றதா? இன்றைய காலங்களில் விழுமியங்களும் மதிப்பீடுகளும் ஒரு பொருட்டாக பார்க்கப்படுவதில்லை. சந்தர்ப்பவாதம் தான் மேலோங்கி நிற்கின்றது. விழுமியங்களில் வாழ்வில் மையம் பெற வேண்டும், சந்தர்ப்பவாதம் களையப்பட வேண்டும். இயேசு இன்று தொழுகை கூடத்தில் தனது போதனையை ஆரம்பிக்கின்றார். தூய ஆவியின் வல்லமை உடையவராய் இருந்தபடியால் அவருடைய செயற்பாடுகள் வரங்களும் கொடைகளும் கனிகளும் நிரம்ப பெற்றவையாக இருந்தன. எனவேதான் வியத்தகு செயல்களை அவரால் செய்ய முடிந்தது. மக்கள் அனைவரும் அவரை பற்றி பெருமையாக பேசினார்கள். 30 வயது வரை இயேசு தனது பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்திருக்கின்றார். தினமும் தொழுகை கூடம் சென்று வேத வசனங்களை வாசித்து இறை அருளில் கற்றுக் கொண்டிருக்கின்றார். இயேசுவின் பெற்றோர் இவரை இவ்வாறு வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். இயேசுவின் அருள்வாக்கு அறிவாற்றல் அமைந்த அணுகுமுறை அனைவரையும் கவர்ந்ததால் வைத்த கண் வாங்காமல் அவரை ஆச்சரியமாக பார்த்தபடி அவரையே பார்த்த வண்ணம் இருந்தவர்கள் அனைவரும் இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று பாராட்டினார்கள். இன்று பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இவ்வாறுதான் வளர்க்க வேண்டும். உலக கல்வி மட்டும் கொடுத்தால் போதாது, இறை அறிவையும் அனுபவத்தையும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம் குழந்தைகள் நமக்கு பெருமை சேர்ப்பார்கள், உலகமும் நம்மை பாராட்டும் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உன்னை அன்று அழைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உரிய பெயரை வைத்ததும் நாமே, உன்னை அன்று மீட்டதும் நாமே,
உனது துணையாயிருப்பதும் நாமே. ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். உண்மைக்கு சாட்சி சொல்லவும், நோயுற்றோரை குணமாக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். தீநடுவே நீ நடந்தாலும், தீநடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும், அருகிலே நாம் இருக்கின்றோம். அனைத்து உன்னை வழி நடத்துகின்றோம். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். ஆண்டவரின் ஆவியின் மேலே, ஏனெனில் அவர் அபிஷேகம் செய்துள்ளார். எனக்கு உறுப்பினர் திருமதி வாணிமோகன், உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுகளில் இந்த இறைவேண்டு இந்த சிந்தனைகள் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வளர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த முயற்சிகளும் சிறந்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் பார்த்தபடி எல்லோரும் பலமாக வாழுங்கள் குறிக்கின்ற அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நேமிஸ் பிரிப்பா அவர்களே, ஏன் இந்த பூவை வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. விளக்கத்தை கொடுத்து விடுங்க. நீங்க மறைச்சு பூ வச்சுன்னா எனக்கு பல்லு கலட்டி இருக்குது, அதனால இந்த வாயை காட்டப்படாதான் தான் பூவால மறைச்சு கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை சொல்ல சொல்றீங்க ராஜிக்கு சந்தோஷம். இல்ல அவருக்கு அவர் என்ன நீங்க அதை மறைக்குதுன்னு சொல்ல நீங்க திருப்பியும் வைக்கிறீங்க. அதுக்காக தான் சொல்ல சொல்றேன். இன்னைக்கு கேட்டு கொடுங்க. நானே இப்ப இங்க அவரை காண இல்ல, மியூட்ல விட்டுட்டு வீடியோவும் இல்ல. அப்புறம் நாளைக்கு பார்த்து சொல்லுவார். நாளைக்கு சொல்லுங்க. 22ஆம் தேதி மட்டும் 22ஆம் தேதி மட்டும் இப்படிதான் இருப்பேன். 22 அது என்ன வந்துட்டுது? 22ஆம் தேதி அடுத்த கிழமை வந்துடும். அடுத்த கிழமை வந்துடும். 22 22 தான் அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க. போட்டோ கட்ட போயிடுமா? அப்படிதான் இல்லை, எனக்கு கொடுத்தாச்சு, அளவெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. வந்துருமணி நேற்று நைட்டு ஒரு 3 கிழமையா போய்க்கிட்டாங்க. அப்படியா? ஓகே. 1 மாசமா போகுது கிட்டத்தட்ட. வீட்டுக்காரன் 2 மாதமா போகாம இருக்கிறேன் டாக்டர்கிட்ட போய் போடுறது. அவருக்கு முதல் போட்டிருந்தது, இப்போ கலாட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறேன். அது அவருக்கு போடையெல்லாம் போயிட்டுது. திருப்பி டாக்டர்கிட்ட போய் போடணும் வேலை சொல்லி இருக்குது. போகையில்லை. பெரிய திருப்பி எப்பவும் நடத்துருக்கேன். இன்னத்துக்கு கண்ணுக்கா இல்ல பல்லுக்கு கஷ்டமா வேற, சாப்பாடு கஷ்டமா ஒன்றும் இல்லையாண்டா சாப்பிடுறது. 2-3 மாசமா இப்படிதான் இருக்கு, சாப்பிடவே இல்லை. இறைச்சி ஒன்றும் சாப்பிடல. சரியான கஷ்டம். சாப்பிட அரைச்சவர்கள் தான் சாப்பிடும். மிரட்டவையில் தான் அரைச்சி போட்டு அப்படித்தான் சாப்பிடுறது. சாப்பிட்றது கஷ்டமா, சரியான கஷ்டம் தான். வேளாது அது சரியா மெலிஞ்சிட்டு, உடம்பு நல்லா மெலிஞ்சிட்டேன். சாப்பாடு அதான் மெலிஞ்சிட்டேன். சாப்பாடு தான் பிரச்சனை. எந்த அவயவம் வேலை செய்யலைன்னா கஷ்டம்தான். ஒன்று குறைஞ்சாலும் பார்வை கண்ணுக்கு அப்படித்தான், கண்ணுக்கு அப்படித்தான். பாவம் தெரியா கவனம் கேட்டு கழிச்சா ஒரு பாவம் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க. பாவம் இல்லை. இப்போ எனக்கு இந்த சிந்தனையில் ஜேம்ஸ் அல்ஸ்டன் சொன்னார் தானே, இப்போ அந்த கல் விஷயம் இப்போ எடுத்த இடத்துல கொண்ட வைங்கன்னு சொல்லி ரஜினி மியூட் எடுங்க. அப்போ அதில் வந்து இப்போ பெரிய கல் எடுத்தவர் அதே இடத்துல கொண்டு வச்சிட்டார். சரியா? இப்போ சின்ன கற்கள் எடுத்தவரும் அதே இடத்துல ஏன் வைக்க கூடாது? ஏன் முடியாது? அவர் சிலது நிறைய சிலது நிறைய
அவர் சொன்னார் வேற, நான் இந்த பாவம்லாம் எல்லாம் செய்யலாம் இருக்கேன், பாவம் செய்யறேன், பாவம் பாவம் செய்யறேன்னு சொல்றேன். ஆனா பாவம் செய்யறேன், சின்ன சின்ன பாவம் தான், கணக்க பாவம் செய்திருக்காரு அவர். அதனால அவருக்கு அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிவர்த்தி செய்யறது அந்தந்த இடத்துல வைக்கணும். அப்படியோ அந்த சிந்தனை அப்படியோ அல்லது பெரிய இடத்துல ஒரு பாவத்தை அவர் செய்ய அந்த பெரிய பாவங்கள் மாதிரி ஒரு பெரிய பாவம் அதை கொண்டு அவர் அந்த இடத்துல வச்சுட்டு அவருக்கு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இவர் சின்ன சின்ன பாவம் மறந்து எந்த இல்லை அது ஏன் எடுத்த இடத்துல வைக்க முடியாமல் போச்சுண்டா, அதாவது சரியாக வைக்க முடியாமல் போச்சுதோ அல்லது இப்போ குவிச்சிருந்த அந்த கற்கள் சரியா குவிச்சிருக்கணும் எங்களன் கற்கள் அதை எடுத்துட்டு வர திரும்ப அந்த குவியல்ல ஒன்று கொட்ட வேண்டியது தானே. குவிச்சிருக்கதில்லை ஒரு புறக்கையில் அவர் தேடி சின்ன சின்ன கற்களா புறக்கை அந்த கோணி பையன் நெரிச்சு கொண்டு வந்து அவர் சொன்னது. அப்போ அந்த குவியல்ல எடுக்கல அந்த கோணி பையன் எடுக்கல, அது கஷ்டம் தானே. அந்த இடத்துல வைக்க எத்தனை பாவத்தை வச்சிருப்பாரு மனசுல. இல்லை ஏன் வைக்க முடியாது, இப்போ குவியெல்லாம் எடுத்துட்டு வராருன்னா எங்களும் குவியெல்லாம் கிடக்குது இப்படி கல் சின்ன சல்லி கற்கள் தானே. புறச்சிருக்க மாட்டாரு அவர், குவியல்ல மாட்டாரு அவரு. 4 பக்கமும் 4 பக்கத்தாலையும் அவர் விளைச்சிருப்பாரு பாவத்தை. பெரியகள் ஒரு கல், பெரியகள் ஒரு கல் அந்த இடத்துல வைக்கலாம். சின்ன சின்ன கற்களாக கன்னடத்துல வைக்க இயலாது. ஏனென்று சொன்னா இதே போல இன்னொரு கதை இருக்கு. பறவையின் இறக புனித அவுஸ்தினியர் சொல்லுகிறார், பறவையின் இறக நீ போட்டுட்டு வாண்டு திருப்பி போய் எடுத்துட்டு வாண்டு சொல்லுகிறார். அப்படி எடுக்க இயலாது. அதை போலதான் இந்த கதை. சரியா? இல்லை இல்லை நான் எந்த கற்பனை இப்போ கல்லை அவர் பெரிய கல்லை எங்கே எடுத்தாலும் அதை வச்சுட்டேன். இப்போ குருணி கட்டுகளாக இருந்தால் நான் அப்படி தான் யோசித்தேன். இப்போ ஒவ்வொண்டா எடுக்கிறேன்னா அது கஷ்டம், எடுத்த இடத்துல வைக்கிறது கஷ்டம். இப்போ குவியல் கல்லை அப்படி கிடக்கணும் எங்களை குவிஞ்சு போய் அதில் அள்ளிட்டு வரார் கோணி பையில் திரும்ப கொண்டு போய் என்ன படிப்பட்டு வர வேண்டியது தானே. கோணி பையில பொறுக்கி கொண்டு வந்தது திருப்பி கொண்டே அந்த இடத்த வைக்க இயலாது. முனிவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ சின்ன சின்ன கற்களா பொறுக்கி கோணி பைய போட்டு நிரப்பி கொண்டு வாழ்ந்தான் சொல்லியிருக்காரு. இவர் சின்ன சின்ன கற்களா ஓகே 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 சரி சரி. அப்போ அந்த கற்கள் அந்த ஓகே 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 பொறுக்கிட்டு வந்த கற்கள். ஓகே சரி, பொறுக்கி வந்த கற்கள் தானே. அது பொறுக்கி வந்த கற்களை ஒரு பாவம் செய்திருந்தா தான் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு மாதிரி பெரிய பாவங்கள் வச்சுதான் அந்த இடத்துல அது அதுக்கு பாவத்துக்கு அவர் பெரிய தண்டனையே அவர் அனுபவிச்சு செய்வார். சின்ன சின்ன பாவமா இத்தனை பாவம் செய்யறாரு. அதுதான் சொல்றாரு, நான் சின்ன சின்ன பாவம் தான் செய்வேன், எனக்கு தண்டனை எனக்கு தேவையில்லை. அதான் அவரு அந்த சின்ன சின்ன கையில புறக்க அந்த இடத்துல உடைய போடுறது அவருக்கு எந்த இடத்துல புறக்கினாரோ அந்த இடத்துல உடைய போடுறது. அம்மா அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக கையில் இவ்வளோ பெரிய சாப்பாடு வச்சுருக்கிறாரு பாருங்க. எத்தனை கற்கள் அம்மா நீங்கள் வச்சுக்கிறது? 8 குடிசை அம்மா. 8 ஒரு நேரம் போடுறதா? இப்போ போட போகிறோம். பிறகு அடுத்தது மத்தியானம் 2, இரவுக்கு 4, 14 போடணும் ஒரு நாளைக்கு. ஓ இப்போ எப்படி பர்த்டேலாம் ஓகேயா? களைப்பெல்லாம் முடிஞ்சுதான்? நேற்று முழுதும் கொண்டாட்டம் தானே? ஆனா அப்போ தர்ஷினி சொன்ன அம்மா புரோட்டா சட்டம் இருக்குதுன்னு சொல்லி பேச்சுள்ள போ தர்ஷினிக்கு பேச்சுள்ள தர்ஷினி சொல்ல இல்லை எங்களுக்கு கேட்டது உண்மையாவா? அப்போ நாங்கள் கேட்டோம் என்ன சத்தம் வேண்டாம். அவர் சொன்னார் பக்கத்தில் ட்ரெயின் ஓடுதான்ட்டு. குரட்டையாண்டு சொல்லலை, ட்ரெயின் ஓடுதான்னு சொன்னார். அவ்வளோதான், ட்ராம் ஓடுதாண்டு. இப்ப படுக்க விடா, நான் கொஞ்ச நேரம் இன்னும் படுக்கலாம் என்று கேட்டேன், பார்த்தேன் முடியல. ஏன் இதுலவா அது புல தர்ஜினி செய்வது புல. அவர் சாப்பிடவும் இல்லை. வரைக்கும் 9 மணிக்கு குடிசை முறையில் எழும்பாம புரட்ட வருவது. அப்ப அது பிரச்சனை இல்லை. அவர் கொஞ்சம் டயர்ட்ல படுத்தா எழும்பிட்டு அவருக்கு செய்யும் படுத்து சாப்பிடுவார் தானே. சாப்பிடவும் இல்லாம அப்படி எப்ப நடந்தது. அப்புறம் நித்திரை இல்லாட்டா அது கஷ்டமா இருக்கும் அவருக்கு. எடுத்துட்டு நீங்க திறம்ப ஒரு தரம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. சரி, உங்கள் பக்கம் வந்த சிந்தனை தர்ஜினி. அம்மாவின் பக்கம் பொது சிந்தனையோட இணைஞ்சிருக்கு. கொப்பு பேனை கொப்பி இணைத்துக் கொள்றது 2 நிமிடங்கள் இணைப்பெற நிற்கிறேன். சொல்லுங்க அம்மா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய சிந்தனை. நானே சொல்லணும். மிகவும் அதிகமான விருப்பமான அதிகாலை வணக்கம். அல்ல வணக்கம், வாங்க. வணக்கம். எனக்கு ஒரு சிந்தனை என்னண்டா, இந்த ஒவ்வொரு நாளும் போய் வர பிளேன் ஓட வேணும். நாளை குறித்தல்லே கிடக்குது, 12ஆம் தேதி தான் நீ போகணும். ஓகே, அது வந்தது பிள்ளையா இருக்கு எனக்கு. ஏன் என்ன பிள்ளையா இருக்கு? இப்ப போகணும், வீட்டை போட்டு நாளைக்கு திரும்ப வரணும்.
ஊரில பஸ் கை காட்டி ஏறி போன மாதிரி பிளைட் இருக்க வேணாம். இருக்கு இருக்கு. நீங்கள் இப்போ புக் பண்ணீங்கன்னா இப்போ வருவீங்க, திரும்ப நாளைக்கு வரணும், திரும்ப புக் பண்ணுங்க, வந்து சேரும். அப்படியா? இப்போ பஸ்ஸுக்கு என்ன ஃப்ரீயாக போவீங்களோ? இப்போ நீங்கள் உங்களுக்கு பென்ஷன் ரெண்டுபடியாக ஃப்ரீ. இப்போ காசு கொடுக்குறவன் பிளைன் மாதிரி தானே, காசை கொடுத்தா தான் பஸ்ஸில் வரலாம், அடுத்த நேரம் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு இறக்குவான். எனக்கு அந்த சிந்தனை தான் வந்துச்சம்மா, எனக்கு அந்த சிந்தனை தான் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் போய் போய் வர வேணும் மகள்கிட்டேண்டு. ஏன் இப்போ மகளிர் எடுத்துகிட்டு போங்க வருஷம் கணக்கா? இப்போ என்ன பிரச்சனை? ஒரு மணிக்கு எப்போமன் இருக்குது, எப்போவனும் போகணும். அது அங்க வீட்டுல இருந்து அப்ப போயிட்டு வாங்க. என்னவோ ஆஸ்திரேலியால இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க, 2 நாள் பயணம் மாதிரி, ஒரு மணி இந்த 8 குழு செய்ய சோழி தான் இருக்குது. அந்த சோழி என்ன செய்யண்டா, 6 மாதத்துக்குரிய சோழியை முடிச்சிட்டு வாங்க எடுத்துட்டு. அப்பா நேற்று முந்த நாள் டாக்டரோட கதை கேட்டேன். எனக்கு டாக்டர் அந்த குளிர்ச்சியை பார்க்க இன்னும் வீறு கொண்டெழும்புது பிரசார். எனக்கு 2-3 குளிர்ச்சியை குறையும் பிரசாரா? ஓ, அப்ப எடுத்துட்டு வாங்க. 6 மாதம் டேப்லெட் எடுக்கலாம் தான் நீங்க. இப்ப லோனுக்கு போறேன்னா இப்ப கொண்டாந்துருக்கிறேன் 2 மாசம் குளிர்ச்சி. அப்ப நோ ப்ராப்ளம், 2 மாதத்துக்கு. இப்ப எங்க கவலைப்படுறீங்க? ஒவ்வொரு நாள் வந்து போறதை விட ஒரு நாள்ல 2 மாதம் வழி அப்போ மாளிட்ட நிக்கிறீங்க. அது நான் விரும்பிய பொருட்களை கொண்டு வரலாம் தான் என் மகளுக்கு. இப்போ லக்கேஜை போட்டா வந்து சேர போகுது. அப்படி இல்ல போய் நான் விரும்பமா வேணும் கடையில நான் வந்து கொண்டாந்து வீட்டுல தயாரிக்கணும், அதை கொண்டு வர வேணும். இப்ப என்ன இல்ல மகள் இருக்கிறாரு சொல்லுங்களேன். சுவிஸ்ல இல்லையா? அதை தாங்க இருக்கிற மகள் என்ன பெரிய காட்டுக்குள்ள வனாந்தரத்துல இருக்கிற மாதிரியும், ஒன்றுமே இல்லாத இடத்துல மகள் இருக்கிற மாதிரியும், ஒன்றுமே சாப்பிடாம மகள் இருக்கிற மாதிரியும் எல்லாம் அம்மாட கதை இருக்குது. அவன் என்ன அம்மாட்ட கைப்பதம் இல்லாத உணவு தான் இருக்குது. இப்ப பதத்தை செய்து கொடுக்கும். என்ன இல்ல தர்ஜினி கம்மியா உட வீட்டை என்ன இல்லைன்னா அம்மாட்ட சொல்லுங்க, அவ செய்யறது. அவர் தண்ட கைப்பட செய்ய தரணுமா? என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க அம்மா. நேற்று வடை சுட்டேன். அப்ப சாமான் எங்க காட்டுக்குள்ள இருந்து இறக்குமா செய்தீங்களோ? இவன் இங்க நான் உள்ளதான் சொல்றேன், என்ன கிச்சனுக்கு விட மாட்டார்கள். பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க அடுப்பு ஊத்தி ஆக்கி போடுவேன், கீழே கஞ்சலை கொட்டி போடுவேன். நேரத்துக்கு நிக்கிறேன். அப்ப அதுக்கு அப்ப அம்மா சொல்றான் சரியா இருக்குது. சரி, மகளே வீடுன்றது வாழ்றதுக்கு, ரசிக்கிறதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு இல்ல. அதான் நானும் என் பக்கமா ஒரு சிந்தனை வந்ததம்மா. அப்படியேண்டா இங்க 2-3 பேர் இப்ப என்ன செய்யறீங்கன்னு பெரிய வீடுகளை கட்டி, சரியா 5-6 ரூம் எல்லாம் கட்டி, கடைசி 2 பேர் தான் அதில் இருக்கணும். பிள்ளைலாம் கல்யாணம் கட்டி போச்சுது. அப்போ அந்த அண்மையில் ஒரு உறவு ஒருத்தர் நினைச்சேன், மேலே 5 ரூம், சரியா அது ஒருத்தருமே இல்லை, அந்த 5 ரூம் இல்லை, பிள்ளைலாம் கல்யாணம் கட்ட ஒரு பக்கம் போயிட்டது. அப்போ இவர்கள் 2 பேரும் தான். அப்போ அந்த பெரிய வீடு, அது அந்த கிச்சனே ஒரு பெட்ரூமாக தான் இருக்குது அந்த வீட்டில். அந்த கிச்சனே பெரிய அழகா செய்து வச்சிருக்கு. ஒரு முறை போகும் பொழுதோ இன்னொரு கிச்சன் கார்டன் பக்கம், சின்ன குட்டிங் கிச்சன் அதங்க இருக்கு. அதுவும் அதே வீட்டுல தான் கார்டன் கட்டி கிடக்கு. இப்போ என்னன்னு கேட்டா தெரியும் தானே, இது வந்து ட்ரிங்க் பாவிக்கிறவர்களுக்கா, சரியோ குடிச்சிட்டு பொரியல் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கிச்சனா. அப்போ நான் இப்போ அவர்களுக்கு சோமில்லா வந்துட்டுது, அந்த குடியும் மடிக்க இல்லாது, அந்த பொரியலும் இல்லை, பழைய ஃப்ரெண்ட்ஸாலும் இல்லாம போச்சுது, சரியா. அப்போ நான் யோசிச்சேன், இந்த வாழ்க்கை யாருக்கு காட்டுறதுக்கு? வீடு இருந்தா அதுக்குள்ள எங்களுக்கு என்ன இஷ்டமோ அதான் செய்யலாம். எனக்கு பொரியல் விருப்பமா நான் பொரிச்சு சாப்பிடுவேன். வாரம் நீ விரும்பினவா இல்லாட்டா போ. இது வந்து மழையும் குளிரும். அண்டைக்கு ஒரு வீட்டுல வெளியில நின்று பொரியல் நடக்குது, ஏன்னா வீடு மணக்கும். அப்ப வீடு பேர்ல என்னத்துக்கு கட்டுறீங்க? ஆக்களுக்கு ஷோ பண்றதுக்கா? ஷோகேஸ் ஆயுது இப்ப கடைகளுக்கு போனா அந்த பாத்ரூம் அப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஷோ இருக்கு தானே, ஷோரூம் மாதிரி, பெட்ரூம் இப்படி சின்ன பிள்ளைகள். அப்ப அப்படி வைக்கிற உங்களுக்கு நாளைக்கு என்னத்தை எடுத்துட்டு போறீங்க? இப்போ நான் அதை யோசிச்சுட்டு தான் அன்றைக்கு சரியான காலம் வந்து இப்படியெல்லாம் பிள்ளைகள் அப்போ சின்ன பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படியெல்லாம் தெரிஞ்ச வீடு இப்போ இன்றைக்கு உறங்க இப்போ கிடக்குது, சரியோ 2 பேர் தான் இருக்கணும். அதுவும் இப்போ சுயனமாக இருக்கிறாரு. அப்போ இப்போ அந்த கிச்சனுக்குள்ளே ஏற்கனவே இருந்த கிச்சனுக்குள்ளேயே அங்கே சமைக்க தேவையில்லை, 2 பேருக்கும் தானே ஒரு நேரம் சமைச்சா
அதுக்கு வேறு பத்தாதண்டு இன்னொரு கிச்சன் என்னண்டா இப்போ அந்த கிச்சனுக்குள்ளே போகிறார்கள் தெரியல அங்கே என்னங்க பிடிக்கவே மேலே பறிக்கவே மேலே பறிக்கவே மேலே ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. நீங்கள் கட்டி கொண்டு போகிறீங்களா? இதை ஆருக்கு வீடு கட்டுறீங்கன்னா கேள்வி. ஆருக்கு வீடு அப்ப நாங்கள் அந்த நாளையில உங்களை வச்சிருக்க எப்படி வச்சிருந்த நாங்கள் அள்ளி பொருளை கொட்டி சிந்தி அழிவு செய்த போதும் பிள்ளை குணத்தில் செய்தாள் என்று பொறுத்து கொண்டேன் அம்மா. அப்ப இப்ப என்னதுக்கு இப்ப எங்களை அள்ளி கொட்டி சமைக்க விடணுட்டு இல்லை அது வீடு வீடு இப்போ என்னத்துக்கு ஆருக்கா? நாங்கள் வாழ்கிறதுக்கா வசிக்கிறதுக்கா வீடு மழைத்தானே வீடு. சாப்பிடணும், சமைக்கணும், பொரிக்கணும், கடிக்கணும். எனக்கு என்ன விருப்பம்? ஏனண்டா இப்போ நீங்கள் இன்னொருத்தண்ட வீட்டில் இருந்தால் அவன்கிட்ட ரூல்ஸ் படி தான் நாங்கள் நடக்கலாம். அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் இங்கே பொறிக்காத கறிக்காத பக்கத்தில் மனம் பறிக்குது எனக்கு ஃப்ளட் சொல்லி இருந்தாலும் கஷ்டம் அது சில நேரம். அப்போ இப்போ சொந்த வீடுண்டு வரைக்கும்ல நான் என்னவும் செய்வேன். இதுன்ற வீடு அதான் நான் கேட்டேன். இந்த வீடு சொந்த வீடு தானே, காசு கொடுத்து தானே வாங்கினீங்க, எனக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா? சொந்த வீடு தானே, நமக்கு விரும்பினது செய்யறதுக்கு தான் வீடு. இல்ல 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 ஒட்டு மொத்தத்துல அவர் சொல்றாரு. இப்ப அப்படித்தான் நம்மவர்கள் ஒன்றுக்கு 2 கிச்சனா சரியோ, ஒன்றுக்கு 2 கிச்சன் ஒன்று. அப்ப ஏற்கனவே இருக்கிற கிச்சன் என்னத்துக்கு அந்த கிச்சன் அது எக்ஸ்ட்ரா, அது எக்ஸ்ட்ரா அங்கால இருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி செயல் விடாது. ஐயோ அங்கே இருந்து இந்த கிச்சனுக்குள்ள வந்து மணக்க போகுதுன்னு சொல்லி அதுக்குள்ளே 2 கிச்சனா ஒன்று. அதுவும் ஒரு கிச்சனுக்குள்ள பாரா, அது குஞ்சு குடும்பம் எடுத்து இந்த புதர் எடுத்து கூடு அப்பாக்கு சொன்ன வீடுகள் தான் நீ அப்பா பார்த்தது சரியா. அப்போ அப்புறம் ஜோதிச்சு போட்டு என்ன உலகண்டா நாய்க்கு ரூம் கொடுக்குறீங்க, கட்டுற மனுஷனுக்கு நீங்கள் காண்டு குளத்துக்கு போடுறீங்க. ஊர்ல எப்படி இருந்தாங்களா அவங்க? அதான் போகணும். ஊர்ல எப்படி இருந்தாங்களா? ஊர்ல அப்படி இருந்தவன் இங்க எப்படி இருக்க மாட்டான், இல்லாதவன் தான் இந்த ஷோ பண்ணுவான். அதுதான் இப்ப எங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குசினியை போய் பார்த்தா தான் குசினியை போய் பார்த்தா அந்த வீட்டுல பொம்பளைகள் என்ன மாதிரி குடும்ப பொறுப்பா நாட்களா பாங்கா நாட்களான்ட்டு தெரியுமா? குசினியை பார்த்தா ஏன்னா குசினியை போய் குப்பையா தான் இருக்கணும். சொன்னா சமைக்கணுமா எல்லாம் சட்டிவானகள் கிடைக்கணும், கழுவணும், துடைக்கணும்னு சொல்லி இல்ல அது லட்சுமேரமன் சொல்றாரு. சமையல் எப்ப ஒவ்வொரு நாளும் அடுப்பெரியணும், சாமான்கள் இப்படி இருக்கும். ஒரு லட்சுமிகரத்தை கிச்சன்ன்றது என்னதுக்கு பின்ன தியானம் பண்றது இல்லை தானே. ஆனால் தெரியல அது சில சிந்தனை என் பக்கமாக அந்த அம்மாவை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது தான் தேய்ச்சி கொண்டு இருப்பினோம். அப்போ அதுக்குள்ள கால் வைக்க எங்களுக்கு பயம், ஏதாவது கால் அடையாளம் பட்டுருமோ, சுவர் கை வைக்க பயம், ஏதாவது இந்த மாதிரி உண்மையாக சரியான கஷ்டமாக இருக்கும். அப்படியான வீட்டுக்கு போகிறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். தேய்ச்சி அது என்னென்னா ஆக்கள் இருக்கக்குள்ளே இப்படி எடுத்து போட்டு இப்படி துடைப்பினும் இருந்து அந்த கப்பை. ஒரு மனுஷன் செய்தது ஏமல்ல. அதுக்கப்புறம் அந்த வீட்டு காலடிக்க நாங்கள் போகிறது இல்லை. டீ குடிச்சு கொண்டு இருக்கிறோம், டீ கப் மேசில் இருக்குது, இப்படி எடுத்து போட்டு மனுஷன் சொல்ல அவள் அப்படி கிளீன் அவ. அப்போ என் ஆக்களை கூப்பிட்றீங்க, உங்களோட கிளீன் ஆக்கள் போனால் அப்புறம் செய்யுங்களேன் வேண்டா என்ன நீ கப்பை வைக்காதேண்டா தான் அர்த்தம். அது எனக்கு விளங்கல்ல. செல்வியக்கா வாங்க, வணக்கம். வணக்கம் 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 அம்மா. பெரிய வீடு வச்சிருக்கிறேன் கொண்டிருக்கிறீங்க கேட்டேன். அந்த சிலவளவாணி அந்த சின்ன இருக்கிறது சின்ன வீட்டுக்கு உதவும் தானே. சின்ன வீட்டுக்கு அப்ப உதவி இருக்கும், இப்ப இல்ல ஒரு வீட்டுக்குமே உதவாது. இல்ல சில வகையில அவையும் சில நேரங்கள்ல வயது கூட பிறகு அந்த குசினிக்குள்ள அவைக்கு உதவும் தானே. குசினிய பெட்டாக்கி விட்டா சரிதான். அந்த ஐடியாவில செய்திக்கு நம்ம தெரியாது. அப்ப மேல இருக்கிற 6 ரூம் 5 ரூம் இருக்கிற 2 ரூம் இப்ப இல்ல அது பிள்ளைகள் பார்க்க போறது இல்ல தானே. 100% அப்படி இல்ல, அப்படி இல்ல, இப்படித்தான். இப்ப ஒரு புது ஸ்டைல் உண்டு, பார்ன்னு சொல்லுவார்கள் சரியா. அது ரொம்ப பெரிய பெருமையா, உடம்புக்கே கெடுதலான விஷயம், பிள்ளைகளுக்கு கூடாத ஒரு விஷயம். அது பார் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளும் தானே அம்மா அப்பா பார்த்து. பிள்ளைகள் கற்றுக்கொள்ளாதுகள் அநேகமான பிள்ளைகள் குடிக்கிறவண்ட பிள்ளை குடிக்கிற இல்ல, குடிக்காதவண்டெல்லாம் குடிச்சு கொண்டு தெரியும். அப்படியும் இருக்கு விஷயம். அதுக்குள்ளேயே ஒரு பவர் காட்டுறதுக்கு அது ஒரு ஒரு வெள்ளக்கார வீட்டுல அப்படி தானே இருக்கு, ஒரு ஒரு அண்ட மாதிரி. ஆனா நீங்க இப்ப அந்த குசினி கதை சொல்லும் போதுதான் நினைச்சேன், இப்ப தாயத்திலே முதத்தான செய்கிறார்கள். இப்ப எங்கட வீட்டுல எங்கட இதுலயே கடந்த வருடத்துக்கு நான் போன பொழுது
ரெண்டு பேரும் வீடு கட்டியிருந்தார்கள். ரெண்டு பேரும் சின்ன ரெண்டு வெளியில குசினி இருக்குது. அந்த குசினியோட வெளியில ரெண்டு. அப்ப என்ன ஒன்று மெச்சம் சமைக்கிறதுக்கு வெளியில, மரக்கறி சமைக்க உள்ளும். அப்ப வாயும் பகரும் எல்லாரும் கேட்கணும். அப்ப வேற வேறையா? வாய் பகரு பகரு வர போகுது. ஒரு பக்கம் 2 வாய் இருக்குது. ஒன்று மச்சம் சாப்பிட்ற வாய் மங்கள வயிற்றுக்குள்ள போகுதும், ஒன்று மரக்கறி சாப்பிட்ற வாய் மொக்கு இல்ல. மாவறுத்தா மறக்கிறதுக்கு வெளியில ஒரு அந்த அதுக்குள்ளேயே ஒரு நம்ம ஒரு அடுப்பு உள்ளுக்குள்ளால போகுது. அது என்னன்னு சொல்றது இல்ல மாவறுக்கிறதுக்கு நெல் அவிக்கிறதுக்கு மிளகா அரைக்கிறதுக்குலாம் அது விறகு அடுப்பு பாவிக்கிறதுனா கேஸ் கூட போக மாட்டேன். அது ஓகே, அது வழியெல்லாம் இப்ப முந்தி வந்து வணி குக்கரை வச்சிருந்தார்கள், அல்லது சூட்டடுப்பு மாதிரி ஒன்று இருந்தது. அதுல விறகு வச்சு போட்டு மாவறுத்தார்கள் கொள்ளுவார்கள். இப்ப அந்த இந்தியாவில செய்யற மாதிரி உள்ளுக்குள்ள முன்னுக்கு ஒரு அடுப்பு, பிறகு அதுக்குள்ளால ஓட்ட மாதிரி கொண்டு வந்து அங்கால தண்ணிய வச்சு விடுவினா அதுதான் சரி. அது வந்து குயிக்க ஆக்குறதுக்கு. ஆனா இந்த டென்ட் கிச்சன் வைக்கிறாங்க, மற்றது புழுவுறது இருந்து அவர் இப்படி வச்சிருக்கிறார், அவர் வீடு இப்படி இருக்கு, அவர் இந்த வாகனம் வச்சுக்கிறார், அவன் வச்சிருந்த எனக்கு நீ அதை நீ என்னட்டு சொல்ற? ஏன் சொல்றீங்க? இப்ப இந்த பிள்ளைகளையே பழுதாக்குறது பெற்றோர்கள். காரணம் அந்த காரணம் வச்சிருக்கிறான், உன்னட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அந்த இல்ல பிள்ளைகிட்ட வாய்க்காத. அது பிள்ளைகிட்ட நீங்க சொன்னாலும் உங்களோட அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, எனக்கு என்ன முடியுமோ அதுதான். அது இப்போ பிள்ளைகிட்ட இல்லை, அது பெரியாக்கள் பக்கமாக தான் இன்றைக்கும் இருக்குது. அது வந்து இப்போ எந்த மாமன் வீடு வச்சுருந்தா எந்த மாமன் டாய்லெட் இப்படி கழுவுப்படுதுண்டா, எந்த மாமன்ட வீட்டை 4 பேர் வேலை செய்யணுமெண்டா, அதே நாம் சொல்லணும் இன்னொரு இடத்த. அவங்களோட பணம் அவங்கள்ட்ட, அவங்க 4 பேர் என்ன செய்தாலும் கடைசி எங்கடைய நாங்கள் அதை உடைக்கணும் கழுவணும் இருக்கும் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கஷ்டம். தெரியல அந்த புளியே அந்த மற்றவனை கடுப்பேற்றி அவனை கவலைப்படுத்துகிற சனங்கள் கொஞ்சம் தெரியுது உலகத்தில். அவர் இப்படி அந்த பிள்ளை இப்படி படித்து அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போய் என்னக்குள்ள இன்னொரு பிள்ளை இருக்கக்குள்ள அது சொல்கிறது சரியா? அந்த பிள்ளை அங்கே ஒன்றும் செய்திருக்காது. இதுக்கு கதை விளங்காமல் கதைக்கும் இருந்தோன்ட்டு. அதுதான் என்னது சொல்லக்கூடாது. இங்க சும்மா யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்தா சொன்னா, அங்க அந்த யூனிவர்சிட்டியில அமெரிக்காவில அந்த யூனிவர்சிட்டியில படிச்சா, லண்டன்ல இந்த யூனிவர்சிட்டியில படிச்சா, இந்தியாவில இந்த யூனிவர்சிட்டியில, அங்க பார்த்தா உள்ளுக்குள்ளால காசை கொடுத்து போட்டு ஒரு பேப்பர் துண்டை வாங்கி ஒட்டி வச்சிருக்கிறார். இல்லை காசுதான் பல பெற்றோர்களுக்கு இப்போ பிள்ளை மெடிசின் தான் பேர் சரியா? மெடிசின் செய்யுது யூனிவர்சிட்டி. ஆனால் அந்த மெடிசின்லேயே எவ்வளவு இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஆனால் தாய் என்ன சொல்கிறேன், பிள்ளை டாக்டர் கொஞ்ச நாள் ஒரு தாய் சொல்லி கொண்டே வந்தான். அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு ஓகே பிள்ளை ஜோனி மெடிசின் செய்கிறான்னு சொல்லிட்டு புறாங்கம்மாவை சொன்னான், வேண்டாமா டாக்டர்னு சொன்னான். சரியோ அதுக்கப்புறம் ஜோதிச்சேன் அந்த டாக்டர் இல்லை. அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குத்தானே, எக்ஸ்ரே எடுக்கிறது ஒவ்வொரு அப்படி இப்படி அதுக்குள்ள உண்டான அந்த பிள்ளை சரியா? இந்த மாதிரி செய்யும் இன்றைக்கு வரைக்கும் வண்டபிள்ள டாக்டர் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் பிரிவு அது இருக்குது. இந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இருக்குது, இந்த இதுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கு. ஏதோ ஒவ்வொன்று இருக்குத்தான். இந்த மனுஷி அதை சொல்லுகொண்டு அப்புறம் பிடிபட்டுட்டா. அது இல்லை அந்த பிள்ளைன்ட்டு. ஆனால் சில பெற்றோர்கள் தெரியுது இல்லை பிள்ளை என்ன செய்யுது அதை சொல்கிறது இருந்துண்டு. அது இன்னொரு பிள்ளை இருக்கத்தக்கதாக சொல்கிறது. உன்னோட அணி அந்த பிள்ளை உண்ட வயது தானே, அது யூனிவர்சிட்டிக்கு உன்னோட அணி போனது, நீ மட்டும் இப்படி பொறுக்கிற அது தேவையா? இது ஆட்களை கம்பேர் பண்ணி கழிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு ஒரு இது சோர்வு வந்துடும். என்ன வேணும் இல்லை. ஆனால் இப்போ இந்த பிள்ளைகள் பெருசாக இப்போ சோர்வு கொள்ற இல்லை. ஏனண்டா தெரியும் இலங்கையில் இருந்து வந்து பெற்றோர் இப்படித்தான்ட்டு திருந்த மாட்டீங்க. அவர் திருந்தவும் மாட்டீங்க. அது நேரவே சொல்லுங்க. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் பாவத்துல நீங்க சொல்றீங்க இன்னொரு குசிரி கட்டினமண்டு. அது கட்டினாலே என்ன தப்பு? அதுக்கு வசதி இருக்குது, செய்யணும். எது நீங்க சொல்றீங்க வேற ஏன் கட்ட வேணுமென்று கேட்கிறேன். ஏன் கட்ட வேணுமோ? அதான் விருப்பம். ஒரு கிச்சன் இருக்கு இருந்த அங்க பக்கத்துல மச்சால் மச்சால் இருந்தவா அவ அந்த வீட்டை ஒரு
இலங்கையில அது இதுக்கண்டு தனியா குசினி இருக்கு. சில வழியில யோசிக்கணும் விரதம் பிடிக்கிறவ கொள்றவ. சரி இலங்கையை விடுங்கோ, இங்க வாங்கோ. இங்க சொல்றீங்க அவங்ககிட்ட இருக்கு, அவங்க என்ன வந்து சந்தனம் பிச்சுனா இங்கே பூசலாம். இருக்கிற கிச்சனுக்குள்ளேயே உனக்கு சமைக்க இயலாது, அதுக்குள்ளேயே 2 பேரும் 1 ஆள் தான் இருக்கிறீங்க. வேற வேற காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா? நானே குசினி காட்டினா என்னன்னுதான் நான் கேட்கிறேன். இல்ல சொல்ற காரணம் என்னன்னா அதுக்குள்ள வந்து பொரிக்கிறது கறிக்கிறதுக்கு நறுக்கிறதுக்காமன்னு சொல்ல வேணும். ஏண்டா என்ன கீழே அடுப்பை வச்ச பொரிக்க போறோம், அதுக்குள்ளேயும் எங்க குக்கர்ல இந்த கேஸ் அடுப்பு எலக்ட்ரிக் அடுப்பு தானே செய்ய போயிடணும். அதுக்குள்ளேயும் மனத்தா என்ன இப்ப மீன் தானே மனத்தா என்ன மீன் மனத்தா என்ன இப்ப சிக்கன் மனத்தா என்ன இப்ப விடனா மணக்குந்தான் பொரியலன்னா மணக்குந்தான். அதுக்கு அதுக்கு குளிருக்குள்ளால போய் போகணுமாப்பா அந்த கிச்சனுக்குள்ள. இல்ல 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 அது வெளியில எல்லாம் வச்சு கட்டுக்கிறார்கள் இப்ப காண்போம். நிறைய விஷயங்கள் நடக்குது. சொல்லுவாடி தன்னை பிளட்டை விட உங்களோட பிளட் நல்ல பெருசா வடிவா கிடக்கா சொல்லுவா. என்ன உசுப்பி விட்டுட்டு போறது. வடிவா இருந்தா பரவாயில்ல, நாங்க வசிக்கணும் வாழணும். எனக்கு அப்படிதான் பெரிய இடத்த எங்களால கூட்டி துளைக்க ஏலாட்டி வாணிமோகன் நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்துருவோம். என்ன வீடு சமையலண்டா வீடு மணக்குதான், இல்லாட்டா என்ன பர்ஃபியத்தை கறிக்குள்ள ஊற்றியா சமைக்கிறது மனத்துக்கு இல்லை தானே. தெரியல கொஞ்சம் பேர் திருந்தவனும். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட பிரச்சனை அவங்க ஒன்றில் கட்டட்டும். ஆனா கடைசியில என்ன அனுபவிக்க போகணும்னு கேட்கறேன். இப்படி பார்த்து 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 கடைசியில உள்ள ஆசையும் நிறைவேற்றாம போயிடும். என்ன சில விஷயங்கள் அவருக்கு அந்த ஆசை இருந்திருக்குல்ல, கடைசியில செய்வேன் 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 சொல்லி கண்ணாட்ட வீடே மாணி பாக்கிறாது. கனடாவில் தம்பியார் சொல்லுவார் அக்காவுக்கு பைத்தியம். கனடாவில் அப்படித்தான் வீடு இல்லாத கொஞ்சம் இது அது இல்ல. நானும் போய் போய் பார்த்துருக்கிறேன். பார்த்தாலும் ஏங்கி போகணும். இல்ல ஏங்கி போகணும். அதை மெயின்டைன் பண்ற இது அவங்களுக்கு தான் தெரியும். சரியான கஷ்டம். டொய்லெட்டு போறதே நடக்கிறேன்னு சில